வெல்கம் டு chefvsm. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் குக்கர்லேயே செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி, பூரி, புலாவ் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைடிஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு, கடல் பாசி, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறத அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவி செய்யும்போது அதில் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அது கூடவே உருளைக்கிழங்கு 1 கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டிருக்கேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, புலாவ் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும்.